ராஜ்டி நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி நிற்கிறது லக்ஷ்மி கணபதி விநாயகர் சீரடி சாய்பாபாவோட சன்னதியில் நிற்கிறோம். இது 1940 இந்த லக்ஷ்மி கணபதி கோயில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா கோயில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப இன்னும் விமரிசையாக ஆகிட்டுது. பார்த்திங்க 72 அடி உயரத்தில் ஒரு விஸ்வரூப தரிசனத்தோடு உள்ள சாய்பாபா இங்கே இருக்கார். நெற்குன்றம், நொலம்பூர், முகப்பேர் 3 ஊரை சேர்ந்த மக்களுக்காக இது உருவாக்கப்பட்ட இந்த கோயில் மிக பிரசித்தமான ஒரு கோயில். இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. அரும்பொருள் இன்பம் தருபவளே, அன்பின் வடிவாய் அமைந்தவளே. அரும்பொருள் இன்பம் தருபவளே, அன்பின் வடிவாய் அமைந்தவளே. இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. ஒவ்வொரு நாளும் உறவு வரும், விண்ணும் மண்ணும் சேர்ந்தாடும், வெற்றியே வாழ்வினில் நிறைவேறும். நீதியின் வடிவாய் நீ இருந்து நித்தம் எங்களை காத்திடுவாய். பாதியில் நின்று பரிதவிக்கும் பக்தர்கள் நலம் பெற வழி தருவாய். இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. காப்பதும் சந்நிதியே, சமரசம் தருவது உன் நிழலே. இத்தரை வாழ்வதன் பசும் பொன்னே, ஏற்றமே தருவாய் இனியவளே. கருங்குளம் வாழ்ந்திடும் கரையழகே, காவியத்தாயே பெருநிதியே. மருண்டிடும் மானுட வாழ்வினிலே, மகிழ்ச்சியே நிலைத்திட வழி தருவாய். இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. அரும்பொருள் இன்பம் தருபவளே, அன்பின் வடிவாய் அமைந்தவளே. அரும்பொருள் இன்பம் தருபவளே, அன்பின் வடிவாய் அமைந்தவளே.
இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத் திருவடிவே பரநாச்சி. சாதாரண நாளில் 1 மணிக்கெல்லாம் மூடி விடுவோம், 4:30 மணிக்கு திறப்போம். வியாழக்கிழமை மட்டும் காலை 5:30லேருந்து இரவு 9:30 வரைக்கும் திறந்தே இருக்கும். 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஐயர் இருக்க மாட்டாங்க. ஆனால் கோயில் திறந்துருக்கும். நீங்களே சாமிக்கு எது வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். தினந்தோறும் ஒரு நாள் கொடுத்துற சாய்பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க ஜனங்க. இப்போ பக்தர்கள்லாம் ஒரு நாள் அணிந்த ஆடை மறுநாள் அணிய மாட்டோம். அந்த அளவு நிறையா ஒவ்வொருத்தரும் பக்தர்கள் சாய்பாபாவுக்கு ஆடை வாங்கி கொடுக்குறாங்க. வராகி அம்மனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருவாங்க. எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா மறு தடவை நீங்களாக வருவீங்க. மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம, மங்களம் தருவாய் ஸ்ரீராம, மதங்களை கடந்த சிவராமா. அனுமன் புகழினை பாடு, அனுதினம் மனம் மகிழ்வோடு, புகழினை அடைவாய் பொருளினை பெறுவாய் புவிதனில் மன நிறைவோடு. அனுமன் புகழினை பாடு, அனுதினம் மனம் மகிழ்வோடு, புகழினை அடைவாய் பொருளினை பெறுவாய் புவிதனில் மன நிறைவோடு. ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம, மங்களம் தருவாய் ஸ்ரீராம, மதங்களை கடந்த சிவராமா. சனிக்கிழமை நீராடி சிரஞ்சீவியை தொழவே, சன்னதி வருபவர் எல்லாம் சிரஞ்சீவியாய் வாழ்வார். சனிக்கிழமை நீராடி சிரஞ்சீவியை தொழவே, சன்னதி வருபவர் எல்லாம் சிரஞ்சீவியாய் வாழ்வார். ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம, மங்களம் தருவாய்
தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. வடை மாலையை சாற்று வரும் தடையாவும் பறந்தோடும், மழை திறந்தார் போர் இன்பம் வந்துன் மனை மீதிலே தங்கும். வடை மாலையை சாற்று வரும் தடையாவும் பறந்தோடும், மழை திறந்தார் போல் இன்பம் வந்துன் மனை மீதிலே தங்கும். ஸ்ரீராமா ரகுராமா, ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. ஸ்ரீராமா ரகுராமா, ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. டிவைன் மிராக்கல்னு சொல்லுவாங்க மெடிக்கல் லைனில். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இங்கே நடந்திருக்குது. பக்தி இருந்தால் மட்டும் பார்த்தாது, நம்பிக்கையும் இருக்கணும். அதுதான் பாபா சொல்கிறார், பொறுமை பக்தி ரெண்டுமே இருக்கணும். பக்தி எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் பொறுமை தான் யாருக்கும் இருக்காது. ஏன்னா அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது, கஷ்டங்களை பொறுத்தது. ஸோ இதனால் அந்த பொறுமையோடு அந்த பக்தியும் சேர்ந்து கடவுளை நம்பினா எல்லாமே நடக்கும். தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. கண்ணல் தமிழே காவியமே, கண்ணல் தமிழே காவியமே. தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தொகையே எழில் வடிவே, ஏவலர் கோடியாய் கொண்டவளே. எட்டு தொகையே எழில் வடிவே,
ஏவலர் கோடியாய் கொண்டவளே தெய்வத் தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே திருக்குறள் வடிவே தெள்ளமுதே திருப்புகழ் தேவார பண்ணமுதே திருக்குறள் வடிவே தெள்ளமுதே திருப்புகழ் தேவார பண்ணமுதே இலக்கிய தாயே என்னமுதே இறைவளர் கம்பனின் கனியமுதே இலக்கிய தாயே என்னமுதே இறைவளர் கம்பனின் கனியமுதே தெய்வத் தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே தொல்காப்பியமே தமிழமுதே தூய நன்னூல் வளம் தந்தவளே தொல்காப்பியமே தமிழமுதே தூய நன்னூல் வளம் தந்தவளே சிலம்பு தந்தனல் இளங்கோவின் சீர்வளர் கண்ணகி திருவடிவே சிலம்பு தந்தனல் இளங்கோவின் சீர்வளர் கண்ணகி திருவடிவே தெய்வத் தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சிறப்பான அபிஷேகம் செஞ்சு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு ரூபாய் நாணயம் பிரசாதம் படம் 3 கொடுப்பாங்க. அன்றைக்கி கோழி 24 மணி நேரமும் திறந்துருக்கும். அவ்வளோ பேரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த ரூபாய் நாணயத்துக்கு அவ்வளோ மதிப்பு அதிகம். அதனுடைய மதிப்பை குறைச்சா இருக்குது, ஆனால் பவர் அதிகம். எல்லோரும் கொண்டு போய் வீட்டில் அவங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய் தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய் தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய் தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய் குன்றக்குடி வாழுகின்ற குமரையா இந்த குவலய காவல நீ குமரையா குன்றக்குடி வாழுகின்ற குமரையா இந்த குவலய காவல நீ குமரையா தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய் தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய்
நீதானே குமரையா, நல்லவை உன் வடிவே முருகையா, கானமழை நீதானே வேலையா, கற்பக திருமகனே கந்தையா, பக்தரை காத்திடும் ரட்சகனே, பாவங்கள் போக்கிடும் வித்தகனே, முக்தி நலம் தரும் தத்துவனே, மூவா பிணி போக்கும் மருத்துவனே, பித்தன் மகனாய் பிறப்பெடுத்து எங்கள் சித்தம் குளிர வைத்தாய், சித்தி விநாயகர் துணையோடு சிக்கலை தீர்த்திடுவாய், தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய். தமிழிசையானவனே திருமுருகா, அமிழ்தினும் இனிதான ஆறுமுகா, எங்கள் குறை தீர்த்தருள்வாய் வேல் முருகா, மங்களங்கள் தந்தருளும் மால் மருகா, பன்னிரு கரத்தாலே கந்தையா, பக்தருக்கருள் புரிவாய் குமரையா, வெற்றியை தந்திடுவாய் வேலையா, சூரனை வதம் செய்த முருகையா, சரவண பவ எனும் திருமந்திரம் தினமும் சொல்லிடுவோம், புறவள்ளியை மனம் புரிந்தவன் பதம் பணிந்திடுவோம், தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய், தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய், குன்றக்குடி வாழுகின்ற குமரையா, இந்த குவலய காவல நீ குமரையா, குன்றக்குடி வாழுகின்ற குமரையா, இந்த குவலய காவல நீ குமரையா, சித்தியேனும் அற்புதமாம் எங்கள் அழகு சௌந்தரியின் உறைவிடமா, அட்டமா சித்தியேனும் அற்புதமாம் எங்கள் அழகு சௌந்தரியின் உறைவிடமா, பட்டமங்கலம் பேரழகாம், பட்டமங்கலம் பேரழகாம், கொடிய பாவங்கள் போக்கிடும் நல்லாரா, பாவங்கள் போக்கிடும் நல்லாரா, அட்டமா
கடவுளுடைய சக்தி எப்படி இயங்குது, மனித சக்திக்கு மேலே ஒரு கடவுள் சக்தி இருக்குதுன்றதுக்கு நிறைய கோயிலுங்க உதாரணம் இருக்குது. அதில் இது ஒரு கோயில்.